இந்தியா பிரதமர் மோடியை சந்திக்க இருந்த எலான் மஸ்க் தன்னுடைய சந்திப்பை தள்ளி வச்சுட்டு சீன அதிபரை போய் சந்திச்சது இந்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களுடைய முதலாளி தான் எலான் மஸ்க். இவர் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி எக்ஸ் அப்படின்னு பெயர் வச்சாரு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி பற்றிய ஆய்வுகளை மிக சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. மிக விரைவில் நிலாவுக்கு சுற்றுலா என்பது போன்ற அதிரடியான அறிவிப்புகளையும் அந்நிறுவனம் அறிவிச்சிட்டு வருது. இவருடைய இன்னொரு முதன்மையான நிறுவனம் தான் டெஸ்லா நிறுவனம். இந்த நிறுவனம் உயர் ரக மின்சார வாகனங்களை தயாரிச்சு வித்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம டெஸ்லாவுடைய கார் வகைகள் தானாகவே செயல்படக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. இந்த டெஸ்லா நிறுவனம் அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட மிக வளர்ந்த நாடுகள்ல தன்னுடைய கிளைகளை பரப்பி வியாபாரம் செஞ்சுட்டு வருது. இந்த நிலையில இந்தியாவுல டெஸ்லா நிறுவனம் தன்னுடைய தொழிற்சாலையை அமைக்க இருக்கு. எங்க, எப்போது, எவ்வளவு செலவுல உருவாக்கப்பட போகுது அப்படின்றத பத்தின பல தகவல்களை மோடியை சந்திக்க வரும்போது எலான் மஸ்க் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கடந்த வாரம் மோடியை சந்திக்க வர வேண்டிய எலான் மஸ்க் அதிக வேலைப்பளுவின் காரணமாக வர முடியல. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்தியா வருவேன் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டாரு. அது பத்தி பேசிய அரசியல் ஆர்வலர்களும் எதிர்கட்சியினரும் மோடி எலான் மஸ்குடைய வருகையை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்க போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுதான் எலான் மஸ்க் பின்வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எலான் மஸ்குடைய அந்த திடீர் முடிவு குறித்த சர்ச்சைகள் ஆடி அடங்கும் முன்னாடியே அடுத்த சர்ச்சை வெடிச்சிருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம சீனாவுக்கு போயிருக்காரு எலான் மஸ்க். அங்க போயிட்டு சீன பிரதமர் லீ கெகியாங்கை சந்தித்து பேசினாரு. ஏற்கனவே அங்க இருக்கிற டெஸ்லா நிறுவனத்துடைய வாகனங்கள்ல தானாக இயங்கக்கூடிய அந்த மென்பொருளை இணைச்சு பயன்படுத்துறதுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சீன பிரதமர் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய புதிய நிறுவனங்களை நிறுவறதுக்கும் ஏற்பாடு செஞ்சு தருமாறு கேட்டுக்கிட்டதாகவும் தகவல் சொல்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் எலான் மஸ்குடைய வருகைக்காக காத்திருக்கிற அந்த வேளையில அவர் இங்க வராம சீனாவுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம போயிருக்கிறது மிக பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவை விட சீனாவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. எப்படி பார்த்தாலும் எலான் மஸ்குடைய இந்த செயல் ஒரு துரோக செயலாதான் பார்க்கப்படும். அந்நிய பொருளாதாரங்கள்ல கவனம் செலுத்தாம இந்தியா சுயசார்பு பொருளாதாரமாக மாறாத வரைக்கும் யாரோ ஒருத்தருடைய வருகைக்காக காத்துட்டு தான் இருக்கணும்.